எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா BMW அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டைட்டில் கேட்டவனே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன் ரியல் எஸ்டேட்டுக்கும் BMW என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. சோ கண்டிப்பா BMW காருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேணா ரியல் எஸ்டேட் நிறைய சம்பாதிச்சோம்னா BMW கார் வாங்கலாம். ஆனா இந்த வீடியோல நான் BMW காரை பத்தி நான் பேச போறதுல அந்த BMW இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். இந்த மூணு விஷயத்துக்குள்ள கண்டிப்பா நம்மளோட பொசிஷனிங் என்ன அப்படின்றத என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். பிசினஸ்ல மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பொசிஷனிங் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடணும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணும் போதே நமக்கு அடுத்த ஸ்டெப்ல சூப்பரா டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா BMW இந்த கான்செப்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தி ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பட் நீங்க எந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி உங்களுக்கு நிச்சயமா வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் BMW-ல நம்ம என்ன பண்ண போறோம், இது எதை சம்பந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ் வந்தாலுமே நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நாம எந்த இடத்துல இருந்து தோங்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில BMW அப்படின்னு இல்லையா, இதுல நான் கீழே இருந்து போறேன். W-ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ W அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க்கரா இருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இருந்தாதான் என்ன நடக்கும், அந்த வேலையே நடக்கும். ஸோ அது பேர் என்னது, ஒரு லேபர் ஜாப். இதரா ஒரு செகண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்றது. அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும், நாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்துட்டு இந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க யாரு, ஒர்க்கர். ஸோ அல்லது நெய்பர். ஸோ BMW-ல W ஃபேஸ்ல நம்ம இருக்கோம்னா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நம்ம இருக்கோம் வைங்களா, நாமளே தான் எல்லா வேலையும் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜெனரேட் பண்றதுல இருந்து கஸ்டமர் சைட் விசிட் கூட்டு போறதுல இருந்து கஸ்டமர்ஸ் வந்து கன்வின்சிங்ல இருந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருது, ஜெராக்ஸ் வாங்கி கொடுத்துருது, எல்லாமே நாம தான் பண்றோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணல, நம்ம என்ன பண்றோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த வேலை என்ன ஆகுதுன்னா நடக்காது. ஒரு வேலை நடக்கணும்னா அவங்க அதுல கண்டிப்பா இருந்தே ஆகணும். அப்படின்றவங்க எல்லாருமே என்னன்னா பிசினஸ் பண்ணல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா M stands for managing. மேனேஜிங்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் நிறைய உங்களுக்கு கீழே வந்துட்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு மேனேஜர் வருவாரு, அவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணி கொடுப்பா இல்லையா, நீங்க இந்த வேலை பாருங்க, நீங்க இந்த வேலை பாருங்க, நீங்க இந்த வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு டெலிகேட் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் என்னன்னா மேனேஜ் பண்றவங்க, மேனேஜர்ஸ். ஸோ நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒரு டீம் வச்சுட்டு டீமுக்கு இந்த ஒர்க்கருக்கு இந்த கஸ்டமர் போய் நீங்க பாருங்க, இந்த கஸ்டமர் போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலுமே நீங்க என்ன பண்ணல, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க, ரியல் எஸ்டேட்ல மேனேஜ் தான் பண்றீங்க. உங்க டீம் வச்சு என்ன பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க. நீங்க ஒரு வேலை நீங்க என்ன அந்த இடத்துல இல்லைன்னா உங்க டீம் வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன இருக்காது, வேலை செய்யாது. ஸோ அந்த டீம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் லோ ஆயிடும். ஸோ அங்கேயே யாருக்கணும்னா நீங்க கண்டிப்பா அங்க இருந்தாதான் என்ன நடக்கும்னா அந்த இடத்துல அந்த வேலை நடக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே என்னன்னா நாம பிசினஸ் பண்றதுன்னா நம்ம என்ன பண்றோம், அகைன் மேனேஜ் தான் பண்றோம். ஸோ இப்போ ஒரு ஐடியா வந்துருக்கும், நான் ஒர்க் பண்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்றது இல்லையா. ஸோ நீங்க ஒர்க் பண்ற ஸ்டைல இருந்தாலும் சரி, மேனேஜ் பண்ற ஸ்டைல இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுங்க, பிசினஸ் பண்ணல. நாம இன்னமும் ஒரு எம்ப்ளாயி மைண்ட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன, BMW-ல இருக்கிற பேலன்ஸ் என்னன்னா B stands for business. ஸோ ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பார்த்துனோம், மேனேஜ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துனோம். அப்போ பிசினஸ் பண்றவங்க என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா, பிசினஸ் அப்படின்றது என்ன தெரியுங்களா, நான் இருக்கிற இல்ல ஆனாலும் எனக்கு என் வேலை என்ன நடக்கும், நடந்துகிட்டே இருக்கணும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நான் இருக்கிற இல்ல ஆனா என் வேலை என்ன நடக்குமாங்க, நிக்காம நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நடந்தா மட்டும்தான் நான் என்ன சொல்லிக்கணும், நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிக்கணும். ஸோ பிசினஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் இல்லை ஆனால் நடக்கணும்னா சும்மா நடக்குமா, நடக்காது. அங்க என்ன வேணும், ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர்மேன் வந்து ஒரு சேர்மேன் வரைக்கும் கரெக்டா ஒர்க் பண்றதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும், அவங்கவுங்க என்ன ரோல், அவங்கவுங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குன்றத நம்ம கிளியரா சொல்லி
சொல்லி அந்த சிஸ்டம் அவங்க பழகி நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா ரன் பண்ணி நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா நாம இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம். ஸோ ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்கீங்க இல்ல அங்க என்ன நடக்கணும், கஸ்டமர் சைட் விசிட் வந்திருக்கணும், சேல்ஸ் நடந்திருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கணும், டாக்குமெண்ட் கைக்கு போயிருக்கணும். இது எல்லாமே உங்களோட பிரசன்ஸ் இல்லாமே நடந்துச்சுன்னா தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ரியல் எஸ்டேட்ல மேனேஜ் பண்றீங்க, இல்லைன்னா ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் உண்மை. நம்ம நல்லா இதுதான் நிஜம். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட பொசிஷனிங் என்ன. ஸோ நம்ம பொசிஷனிங் ஒர்க் பண்றோமா, மேனேஜ் பண்றோமா, இல்ல உண்மையிலே நம்ம பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி ஓகே நான் ஒர்க் பண்றேன், நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம், நான் எப்படி பிசினஸ் பண்ணலாம்னா அகைன் ஒரு பிசினஸ்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வேணும், ஒரு மேனேஜிங் அப்படின்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் இருக்கணும், ஒரு ஒர்க்கர்னா கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும், இவ்வளவுதானே. ஸோ ஸ்கில் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், சூப்பர் ஒர்க்கரா மாறலாம், நிறைய ப்ராஃபிட் நீங்க பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மேனேஜர், ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நல்ல ஒரு டீம் வந்து மேனேஜ் பண்ணலாம், ஒரு சிஸ்டம் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா பிசினஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த BMW கான்செப்ட். இந்த BMW மூலமா உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நாம எந்த பொசிஷனா இருக்கும், நம்ம இன்னும் எப்படி டெவலப் ஆகணும், இந்த வந்துட்டு எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன துச்சாது கொடுத்துருப்போம் நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பரா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க பொசிஷனிங் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பொசிஷன்ல என்ன பண்ணணும், அடுத்த பொசிஷனுக்கு போறதுக்கு நான் என்ன பண்ணணும், இவ்வளவுதான். இந்த சிம்பிள் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. ஸோ ரியல் எஸ்டேட்ல BMW ரொம்ப மஸ்ட். ஏன்னா எந்த பிசினஸ் ஆனாலுமே பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ என்ன ஃப்ரெண்டா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நான் போய் பாருங்க. அண்ட் அந்த சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.